ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் சிசர்ஸ். ஓகேங்களா? சிசர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி 3 டைப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் எப்போவும் நான் யூஸ் பண்ணுறது என்னோடய கட்டிங் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே. ஃபஸ்ட்டு ஒன், இந்த சிசர் பார்த்தீங்கன்னு அப்படின்னா, இது வந்து நான் பேப்பர் கட்டிங் பேட்டர்ன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சிசர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டு தான். பிராண்டு நேம் சரியாக தெரியல. பட் இந்த சிசர் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதுதான் நான் பேப்பர் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுறேன். இந்த சிசர் பார்த்தீங்கன்னா கிங்சன்ன்ற பிராண்டு. ஓகேங்களா? கிங்சன்ன்ற பிராண்டு எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த சிசர் வந்து நான் ஃபேப்ரிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஃபேப்ரிக் சிசரை நான் எப்போவுமே வேறு மற்ற எந்த யூஸ்க்குமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த சிசர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், திக்னஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் அதோட வெயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக சிசர் தான் இது. அதனால் உங்களுக்கு என்ன ஆகும், லேயர்ஸ் நீங்கள் ஒரு 4-5 லேயர்ஸ் வச்சு கட் பண்ணிங்கன்னா கூட ஈவனாக கட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இந்த சிசர் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் உள்ள சிசர் தான். இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. பட் இதுவும் கிங்சன்ன்ற பிராண்டு தான். பட் இது வந்து நான் ஃபேப்ரிக்காக வாங்கினேன். அந்தளவுக்கு எனக்கு ஃபேப்ரிக்கை கட் பண்ணாததால் நான் இதையும் பேட்டர்ன்ஸ்க்காக மட்டும்தான் இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இந்த 3 சிசர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிசர்ஸ் வந்து எப்போவுமே ஃபேப்ரிக்கு தனியாக பேட்டர்ன்ஸ்க்கு தனியாக தனித்தனியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும். ஃபேப்ரிக்கோட சிசரோட லைஃப் ரொம்ப நாள் வரும். ஓகேங்களா? இப்போது இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போலாம் உங்களுக்கு டைம் இருக்கோ, எப்போ நீங்கள் வந்து ஒர்க் இல்லாமல் இருக்கீங்களோ அப்போ என்ன பண்ணணும், அந்த ஜாயிண்ட் அந்த ஸ்க்ரூலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃபுல்லாகவே அங்கங்கே எண்ணெய் விட்டு நல்லா உள்ளே போகிற மாதிரி விட்டுட்டு அந்த இடத்த வந்து ஒரு ஃபேப்ரிக் போட்டு ரோல் பண்ணி வச்சிங்கன்னா அந்த சிசர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ எடுத்து க்ளீனாக தொடச்சிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க சிசர்ஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும். இது பார்த்திங்கன்னா த்ரெட் கட்டர், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். த்ரெட் கட்டர் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட் கட்டர் வந்து த்ரெட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ சிசர்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம கிளாத் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிளாத்தில் நம்ம படாமல் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அந்த யூஸ்க்காக இந்த த்ரெட் கட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இல்லாதவங்களும் வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சிசர்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, அதாவது ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ. ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.